பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆஃபீஸ். சூப்பரான ஒரு பஸ் ஜெர்னி. ஃபவுண்டர் ஆஃப் செந்தில் ஐயப்பன். செந்தில் ஐயப்பன் அது பார்த்தீங்கன்னா ஓனர்ஸோட நேமு, 2 ஓனரோட நேம். அது சூப்பராக இருக்குது வண்டி. உங்கள் பேருண்ணா? என் பேர் மாது. மாது. எவ்வளோ நாளாக இந்த கம்பெனியில் இருக்கீங்கண்ணா? ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்ணா, கம்பெனி பற்றி சொல்லுங்கள். எத்தனை வண்டி? எங்கள் கம்பெனி வந்து நிறைய வண்டி இருந்ததுங்க. இப்போதைக்கு ரன்னிங்கில் வந்து 2 வண்டி, 2 வண்டி. பட் இருந்தாலும் வந்து இந்த 2 வண்டியை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்ததும் 2 வண்டி ஒரே போல் இருக்கும், இப்போவும் அதே போல் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 9 வண்டி 7 வண்டிக்கு மேலே இருந்ததுங்க. அதில் வந்து இப்போ இருக்கிறது 2 வண்டி. இப்போ ரெண்டுமே ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாங்க. டாடா வண்டி எப்படிண்ணா இருக்கு? டாடா வண்டி பக்கா பிக்கப்பு, ஆனால் பக்கா மெயின்டெனன்ஸு நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். திருப்பத்தூரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுறீங்க, எந்த வண்டி இல்லை. ஆமாம், அது எங்கள் கம்பெனி செந்தில் ஐயப்பன் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஓனர் வண்டி ஃப்ரண்ட் ஷேப்பு எல்லாமே செம்மையாக இருக்குண்ணா. வண்டி சூப்பராக இருக்குது. அதுதான் எங்களுக்கு இது லைக் பண்ணி தான் வந்து எங்கள் ஓனர்ஸ் 2 பேருமே வந்து லைக் பண்ணி தான் எடுத்துட்டாங்க. ஆனால் பஸ்ஸோட டைமிங் சொல்ல முடியுமாண்ணா? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் டைம்னா வந்து மார்னிங் பஸ் டைம் வந்து இங்கே திருப்பத்தூரில் வந்து 5 மணிக்கு. 5 மணிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி வந்து 8:07க்கு. 8:07க்கு. ஆனால் ஒரு வண்டி வந்து 8:30க்கு. 8:30க்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இப்போ வந்தோம்னா வந்து 12:45க்கு. திருப்பத்தூரில் 12:45. 12:45க்கு. அப்புறம் இன்னொரு வண்டி வந்து 2 மணிக்கு. 2 மணிக்கு. ஆனால் அப்புறம் வந்து அந்த வண்டியை வந்து இந்த எல்எஸ்எஸ் வந்து அந்த வண்டியை வந்து மறுபடியும் வந்து 4:50க்கு. 4:50 அங்கேங்களாண்ணா? திருப்பத்தூரில் திருப்பத்தூர் டைம். அடுத்தது வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த வண்டி வந்து 8:30 மணி. 8:30 மணி. அங்கே நான் கிருஷ்ணகிரி டைமிங்ண்ணா? கிருஷ்ணகிரி டைம் சொன்னாங்களா உங்களுக்கு? கிருஷ்ணகிரி டைம்னாக்க இப்போ நாங்கள் இங்கே வந்து 5 மணிக்கு எடுத்தோம்னா அங்கே போயிட்டு வந்து நாங்கள் இந்த வண்டி வந்து 7 மணிக்கு. 7 மணிக்கு. ஆனால் அந்த எல்எஸ்எஸ் வந்து 6:35. 6:35. ஆமாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது இங்கே 8:30 மணிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து 10:10க்கு எடுப்போம். 10:10. ஆமாண்ணா. ஆமாங்க. அப்புறம் அங்கே வந்துட்டு இங்கே நார்மல் டைம் 12. ஸ்பேர் வண்டிலாம் இருக்குங்களாண்ணா? ஸ்பேர் வண்டி, டூர் வண்டி? புரியலைங்க. டூர் வண்டிலாம் இருக்குங்களாண்ணா? இல்லை, ஸ்பேரு நாங்கள் எங்கள் ஓனர் லைக் பண்ணுறது இல்லைங்க. சரிண்ணா. இது ஆஃபீஸ் எங்கண்ணா இருக்குது? ஆஃபீஸ் நமக்கு வந்து ஹவுசிங் போர்டு வந்து ரவுண்டான பக்கத்துலங்க. சரிண்ணா. டாடா வண்டி எப்படி இருக்குது? ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? டாடா வண்டி ஓட்டுறதுக்கு வால்வோ மாதிரி பக்காவாக இருக்கும். மலைக்கெல்லாம் வந்து சிறந்தது வேற. பக்கா. ஆமாம், அது உடனே பிக்கப் ஆகிறது ஒரு டாடா வண்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேங்க. கரெக்டாக வச்சேண்ணா. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டாட்டா BS6 பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். செந்தில் ஐயப்பன், திருப்பத்தூர் டு கிருஷ்ணகிரி, ஜோலாப்பட்டு டு கிருஷ்ணகிரி. இப்போ நம்ம வந்து திருப்பத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி போக போகிறோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மோட்டார்ஸில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டா BS6. சரி, நம்ம டாட்டா BS6 வந்து டூர் வண்டி ரிவ்யூ மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். பஸ்ஸு சூப்பராகவே இருக்குது. பெயிண்டிங்கு எல்லாமே. ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃப்ரண்ட் ஷேப் செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் செந்தில் ஐயப்பனும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூட்டில் வந்து பஸ்ஸஸ் இருந்ததாக வந்து டிரைவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு வந்து உடுகுத்தூர் சைடில் ஆலங்காயம் பஸ் ஸ்டாண்டில் இன்னுமே செந்தில் ஐயப்பன் சொல்லிட்டு தான் நேம் அந்த டைமிங் இதில் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் வேறு எந்தெந்த ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ரோஸ் கலரில் இருந்தது, இப்போ வந்து ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷனில் இருக்குது. அஜந்தா ஹிஸ்ட்ரியில் வந்து இதுவுமே வந்து பெரிய கம்பெனி. அதை பற்றியுமே நிறைய திருப்பத்தூர் பீப்புள்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு. இதுக்கு முன்னாடி ட்வின்ஸ் தான், இப்பயும் ட்வின்ஸாக தான் போட்டிருக்காங்க.
இன்டீரியர் பார்க்கலாம். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஏர் டோரு. டிரைவர் சைடுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆகும், அதாவது ஜம்ப் ஆகும் பள்ளத்தை விட்டால். சூப்பர் அப்டேட்டு, வேறு லெவலில். டிரைவர் சீட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மயில் கிரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கு மேலே வந்து சாமி ஃபோட்டோ இருக்குது. பானட் பாருங்கள், நிறைய லைலான வண்டி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. டாடா பஸ்ஸோட ஸ்டேரிங் பாருங்கள், கியர் லிவர் பாருங்கள். மீட்ரு வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது பார்க்க, ஆனால் உள்ள கண்டென்ட் மாறும். டாப் சீலிங் வென்டிலேஷன் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து செட்டு கேமராலாம் வைக்க பாக்ஸு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்ணாடி, ஓனர் ஃபோட்டோ, கேமரா. பாருங்க, கண்ணகி ஆலங்காய் டு திருவண்ணாமலை வண்டி, சங்கர் விடல், திருப்பத்தூர், பெங்களூரு. அண்ணன் தான் இந்த பஸ்ஸு கண்டக்டரு. திருப்பத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். டைம் இருக்கிற பஸ்லாம் இங்கே நிறுத்திருக்காங்க பாருங்கள். விஎஸ்எம், கியூடி, எஸ்எல்எஸ்எம்டி, எல்ஜிபி, இன்னும் நிறைய கவர்மெண்ட் பஸ்லாம் நின்றுருக்கு. நம்ம அப்படியே லைட்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ஜிவிடி சார்ஜரு, விஆர்எம் டார்லிங்கு, வேலூர் டு திருப்பத்தூர். சவுண்ட் எஃபெக்ட்லாம் பஸ்ஸில் வேறு லெவலில் இருக்குது. எங்கே போனாலும் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகிற வழி. மெயின் ரோடு வந்துட்டோம். நல்லா பாருங்கள், என்என்பி. இதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. எல்லா பஸ்ஸுமே இது வழியாக தான் போயிட்டு ரைட்டில் உள்ளே போகும். மினி வண்டி பாருங்க. மும்பை டு திருப்பத்தூர், புதூர்நாடு வழியாக வரும். லெஃப்ட் போனீங்கன்னா சேலம் திருவண்ணாமலை ரோடு, ரைட் சைடு தான் வந்து தர்மபுரி பெங்களூர் ரோடு. ஆப்போசிட்டில் பாருங்க இன்னொரு பஸ்ஸு, சேம் மாடலில் இருக்குது பாருங்க, சேம் கம்பெனி பஸ்ஸு. லெஃப்ட் சைட் கட் பண்ணிங்கன்னா தர்மபுரி ரோடு, நேராக போனால் தான் வந்து ரோடு, பெங்களூர் ரோடு.
இதான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆஃபீஸு. சரி போனீங்கன்னா தர்மபுரி ரோடு, நம்ம நேராக தான் போவோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் ஜேஎம்எஸ்ஸு அப்ரா ட்ராவல்ஸு ஆம்பூர் போயிட்டுருக்கு. 12 மீட்டர் அது.
பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் முடியுது. இதுலேருந்து கிருஷ்ணகிரி அலையில் போயிட்டுருக்கோம். பாண்டியனு சென்னை பெங்களூர் NH ஆன் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் MR. கிருஷ்ணகிரி வந்துட்டோம். அது தெரியுது பாருங்க, சேலம் பெங்களூர் பஸ்ஸு. சேலம் பைபாஸு.
கரெக்டாக டைம் 3:15 சாரி 2:15 கிருஷ்ணகிரி ரீச் ஆகிடும். சூப்பரான ஒரு பஸ் ஜர்னி முடிச்சிட்டோம்.